தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, போராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி உண்டு. ம். ஆனா இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து என்ன தெரியும்னா, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வார்த்தைகளால் உறவினர்கள் பிரச்சனையை உண்டு செய்வார்கள். சில நேரங்கள்ல உறவினர்கள் வராங்க, ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா ம். தர்மம், உயர்ந்த சிந்தனை, கற்றல் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ம். புதுசு புதுசா படிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ம். புதுசு புதுசா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். மற்றவர்களின் உணர்ச்சியையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, இவங்க இப்படி சொல்றாங்களா, சரி பார்த்துக்கலாம், ஓகே பரவாயில்ல, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடணும். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போ இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது, இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு, எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, போராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி உண்டு. ஆனால் இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து என்ன தெரியும்னா, இந்த தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு ஒரு பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவங்கள மாதிரி ஒரு வில் பவர் வேற யாருக்கும் கிடையாது. வைராக்கியம் மிக்கவர் தனுசு ராசி. எதையும் என்னால் சாதிக்க முடியும், எதையும் என்னால் சோர்ந்துட மாட்டேன், எதுவும் என்னால் சாதிக்க முடியும், நான் செய்கிறேன், என்னால் முடியும், நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த தலைமையில கத்தி அப்படின்னு சொல்லும்போது, அதாவது கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், உடம்பு நல்லா இருந்தால் மற்ற விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல்நிலையை எக்ஸ்ட்ரா ஒரு படி கொஞ்சம் நிறையா பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அந்த ராசிக்கே உரிய விஷயம் ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து காயப்படுத்துவாங்க, சொல்லால் காயப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொல்லால் சில பேர் காயப்படுத்துவாங்க. சில நேரத்தில் நம்மளுடைய பொறுமையை சோதிப்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது
வார்த்தைகளால் உறவினர்கள் பிரச்சனையை உண்டு செய்வார்கள். சில நேரங்களில் உறவினர்கள் வராங்க, ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்பார்ப்பு நடக்கலை அப்படின்னும் போது வார்த்தைகளால் பேசுவாங்க. நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நீ எனக்கு ஒன்றுமே செய்யலை போல வர்றேன்னு அவங்க புராணம் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு அப்படிங்கிற. ஆனால் உங்களுடைய அந்த தனுசு ராசிக்கான சில அந்த பாசிட்டிவான சில பலம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தர்மம், உயர்ந்த சிந்தனை, கற்றல் ஆர்வம் அதிகமாக இருக்கும். புதுசு புதுசா படிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசு புதுசா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். வெற்றி அடையும் தைரியம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, எது அதிக கெடுதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நண்பர்களால், சில முக்கிய நண்பர்களால் சில கெடுதல் வரும். ஸோ அந்த நண்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும். நான் வாக்கு கொடுப்பாங்க, செய்ய மாட்டாங்க சில விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் சொல்லி. அதே போல நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றவர்களின் உணர்ச்சியையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, இவங்க இப்படி சொல்றாங்களா, சரி பார்த்துக்கலாம், ஓகே பரவாயில்ல, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா தை மாசம் தான் இந்த பராப வருஷத்துல தை மாசம்தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவங்க வந்து வாராகி அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணலாம். பொதுவாக இவங்க தெய்வ வழிபாடுகள்லாம் நிறைய பண்ணலாம். ஆனால் அந்த தை மாசம் வரும்போது உறவு சிக்கல், தவறான முடிவு, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு முடிவு தவறாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் பொறுமையா முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. சில வாய்ப்புகளை தவற விடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆக நம்ம இருந்திருந்தா இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுருக்க மாட்டோமே, கொஞ்சம் இருந்திருந்தா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வரும். அப்போ இந்த பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய பராபவ வருஷமா இது அமையும். நல்ல விஷயங்களை, நல்ல ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ நீங்க எந்த கோவிலுக்கு போனால் என்னுடைய இந்த பராபவ வருஷத்துல இந்த 12 மாசத்துல ஏதாவது ஒரு நாள்ல நான் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு என்ன கோயில் போகலாம், புராட நட்சத்திரம் தனுசு ராசி எந்த கோயிலுக்கு போகலாம், உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி எந்த கோயிலுக்கு போகலாம். அப்போ இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே மூல நட்சத்திரத்துக்கு சிறப்பான நட்சத்திரம் வேற எதுவுமே இல்லை. அவங்க போக வேண்டிய கோவில் திருமாந்துறை அப்படின்னு பேரு. அங்க வந்து ஆம்ர வர்ணேஸ்வரர் ஆலயம், ஆம்ர வர்ணேஸ்வரர் ஆலயம். அந்த கோவில் ரொம்ப 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 விசேஷமான கோவில். திருமாந்துறை ஆம்ர வர்ணேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பேர். அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஒண்ணு. நான் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்க சுவாமி, அப்ப நான் எந்த கோவிலுக்கு போகலாம்? திருவள்ளுவர் பக்கத்துல மப்பேடுங்கிற கிராமத்துல சிங்கீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு. எல்லா ஆலயங்களுக்கும் நீங்க போயிட்டு வருவீங்க. ஆனா இந்த ஆலயத்துல நீங்க ஆஞ்சநேயரை வீணை வைத்திருந்து பார்க்கலாம். வீணை. ஆனால் அதனால தான் அந்த தனுசு ராசிக்காரர்கள் சப்போஸ் அவ்வளோ தூரம் போக முடியலன்னாலும் இந்த கோயிலுக்கு போய் சிங்கீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வெத்தலை மாலையோ ஆஞ்சநேயருக்கு வெண்ணையோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே சுவாமிக்கு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவு மாற்றத்தை பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த ஒரு விஷயம் நடக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திராட நட்சத்திரம் நான் தனுசு ராசி சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். யமனுக்கு உள்ள ஸ்தலம் சொன்ன யமன் தான் அந்த ஃபர்ஸ்ட் அங்கே கோயில் உள்ள போனவங்க முதல் கோவில் யமன் தான் இருக்கும். அப்புறம் தான் உள்ளதான் சுவாமி அம்பாள். முதல் சன்னதி யமன் சன்னதி தான். யமனுக்கு விளக்கு போட்டுட்டு தான் நீங்க உள்ளேயே போகணும். உள்ள போய் மங்களாம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு வாஞ்சிநாதீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் ஸ்ரீவாஞ்சியம். ரொம்ப பழமையான ஸ்தலம். எங்க தாத்தா பூஜை பண்ணின கோவில். எங்க தாத்தா, எங்க அப்பா, அப்பாவுக்கு அப்பா, முன்னோர்கள் அந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவில்ல பூஜை பண்ணினதா சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த கோவிலுக்கெல்லாம் நான் போனேன்னா பார்ப்பேன். அங்க யமனுக்கு தனி சன்னதி இருக்கு. ஏன் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, தலைக்கு கத்தி அப்படின்னு சொல்றான் இல்லையா, உனக்கு உடல்நிலை பாதிப்பு. தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு நீ அந்த கோயிலுக்கு இந்தந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா இந்தந்த பாதிப்புகள் குறையும். உனக்கு தலை மேல இருக்கக்கூடிய கத்தி விலகணும்னு நீ இந்த இடத்துக்கு நீ போயிட்டு வர, தட்டாமல் நீ போயிட்டு வா. உனக்கு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அந்த யமனுக்கு உள்ள தனி சன்னதியில சுத்தி ஸ்லோகம் நிறைய விஷயங்கள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அங்க போய் யமனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தான் நீங்க சிவனையே பார்க்க போகும். எவ்வளவு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்துல இறங்கி அந்த முடிஞ்சவங்க குளிப்பாங்க, சில பேர் இறங்கி தண்ணி தெளிச்சுப்பாங்க. கோசாலை இருக்கு. ரொம்ப பழமையான ஸ்தலம். வாஞ்சநாதேஸ்வரர் சமேத மங்களாம்பிகை. அம்பாள் பேர் மங்களாம்பிகை. அம்பாள் நின்றுட்டு இருப்பா. அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து சொன்னா தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு அமோகமா இருப்பாங்க.